இப்போ நம்ம டிஜிபியாக இருக்கிறாரு சங்கர் ஜெய்ஸ்வால், அவர் இந்த மாதத்தோட ரிட்டையர் ஆகிறார். அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த டிஜிபி யாருன்னு இங்கேருந்து லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. அப்போ மத்திய அரசாங்கத்திலேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதில் ஒரு ஆளை எடுக்கணும். இன்று வரை லிஸ்ட் அனுப்பலை. அப்போ என்ன அர்த்தம்? இன்று வரை லிஸ்ட் அனுப்பலை. 26 தேர்தல் வருது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறவங்க, அவங்கள போட்டால் தேர்தலில் நம்ம தில்லுமுள்ளு பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கிற டிஜிபிக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் லிஸ்ட்டே அனுப்பாமல் வச்சுருக்காங்க. இதுக்கு தான் ஹைகோர்ட்டுக்கு போனதில் உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, மதுரை உயர்நீதிமன்றம், லிஸ்ட்டை உடனே அனுப்பு, அதுலேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறவன் திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடு, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டை அனுப்பாமல் இப்போ இருக்கக்கூடிய சங்கர் ஜெய்ஸ்வாலுக்கே 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, இல்லைன்னா இன்சார்ஜ் டிஜிபி, இந்த மாதிரி பல கோல்மால் இருக்குது, அதை போடலாம் என்று இவங்க முடிவெடுத்திருக்காங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள்! நிர்வாகத்தை நடத்துகிற லட்சணமாக இது. ஒரு காவல்துறையின் அதிகாரி, தலைமை அதிகாரி, ஒரே போஸ்ட்டை அதுக்கே போடுறதுக்கு வக்கில்ல லிஸ்ட் அனுப்பலைன்னா, உனக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு ஆளை போட்டுட்டு 2026 தேர்தலில் எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணி அதுக்கு ஜால்ரா அடிக்கிறவரை வச்சுக்கிட்டு நீ மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டாலின் இந்த சதியை பண்ணியிருக்காரு. அதனால் மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அவர் ரிட்டையர் அதுக்குள்ளே லிஸ்ட் அனுப்பி மத்திய அரசாங்கத்திலேருந்து வாங்கி தகுதியுள்ள ஒரு அதிகாரி, திறமையுள்ள ஒரு அதிகாரி டிஜிபியாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஜிபி போஸ்ட்லேயும் தில்லுமுள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.